ஊழியத்துக்கு வந்ததுனால, இயேசுவினுடைய சுவிசேஷ பணியை செய்யறதுனால என் குடும்பத்தை எல்லாம் நான் மொத்தமா வெட்டி எரிஞ்சிட்டு தூக்கி போட்டு குப்பையில போட்டு வரணும். தட் இஸ் நாட் த மீனிங். அது சரியான அர்த்தம் அல்ல. மத்தேயு 10:37-39 வாசிக்கும் போது அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். அப்ப இதுல முக்கிய கருத்து என்னன்னு சொன்னா, என்னை பின்பற்றணும், என்னுடைய அழைப்பை நீ நிறைவேற்றணும், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா உன்னுடைய முதலாவது ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு இருக்கணும்னா கர்த்தருக்கு இருக்கணும். அப்பாவை விட, அம்மாவை விட, சகோதரனை விட, சகோதரியை விட, வீட்டாரை விட நீ தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மற்றவங்க எல்லாம் செகண்ட் பிளேஸ் என்று தள்ளணும். பவுல் இந்த இடத்துல தேவன் என்னை அழைத்து தன்னை எனக்கு வெளிப்படுத்த ஒரு சித்தமா இருக்கும்போது மாம்சத்தோட ரத்தத்தோட நான் ஆலோசனை பண்ணல அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருடைய ஹிஸ்டரியை பத்தி நமக்கு தெரியும். அவர் பரிசேயன், அவர் பென்யமின் கோத்திரத்தான். யூதர்கள் நடுவில் இந்த கோத்திரமா ரொம்ப க்ளோஸ் நெட் ஃபேமிலியா இருப்பாங்க. ஒருவருக்கு ஒன்றுனா உடனே போய் குடும்பம் போய் அவர்களுக்காக நிற்கும். அந்த ரத்த சம்பந்தத்தை அவங்க ரொம்ப கட்டி காப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, இப்ப இந்த 2024 வருஷத்துல இஸ்ரவேல்ல இருக்க நிறைய யூதர்கள் அவங்களுடைய ஃபேமிலி ட்ரீ 4000 வருஷத்துக்கு எழுதி வச்சிருக்காங்க. சர்ப்ரைசிங்கா இருக்கு. 4000 இயர்ஸ்க்கு ஃபேமிலி ட்ரீ வச்சிருக்காங்க. யார் யாருக்கு எப்படி எப்படி பிறந்து நாங்க எந்த கோத்திரத்திலிருந்து வந்தோன்னு ஃபேமிலி ட்ரீயை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க குடும்பத்தோட அவங்க இணைக்கப்பட்டவர்கள், அந்த உறவுகளை எவ்வளவு தூரம் அவங்க முக்கியப்படுத்துறாங்கன்றதை நம்ம புரிந்து கொள்றோம். இது 2000 வருஷத்துல, இயேசுவின் காலத்துல எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க இல்லையா? அந்த குடும்ப பந்தம், அந்த இணைப்பு, அந்த ஒற்றுமை. அவர் சொல்றாரு, இதெல்லாம் நல்லதுதான், ஆனா கர்த்தர் தாயின் வயிற்றில் இருக்கும்போது என்னை பிரிச்சுட்டாரு, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி பிரிச்சுட்டாரு. என் குடும்பத்தில் எல்லாருமே யூத மார்க்கத்தில் இருக்காங்க, எல்லாம் பக்தி வைராக்கியமா இருக்காங்க. ஆனா நான் கர்த்தருடைய அழைப்பை பெற்ற பிறகு என் வாழ்க்கையில் இப்போ என் குடும்பம் முக்கியம் இல்ல, கர்த்தரே முக்கியம். சோ மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் எனக்கு இருக்கிற இணைப்பும், மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் அல்லது என் குடும்பத்துக்கு நான் கீழ்ப்படிவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிவதை நான் முக்கியப்படுத்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அநேக வேளையில குடும்பமே தடையா இருக்கலாம். இன்னைக்கு அநேகர் தேவனுடைய ஆலோசனையை நிறைவேற்றாம இருக்கிறதுக்கு தங்க குடும்பத்துக்கிட்ட அவங்க பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவங்களுடைய குடும்பங்கள் விடுபெற தெரியாம உட்கார்ந்துருக்கிறாங்க, அல்லது அதுல இருந்து விட்டுவிட மனம் இல்லாம இருக்கிறாங்க. தேவ ஆலோசனை வரும்போது உடனே அவங்க ஓடுறது என்னன்னா, அவங்க மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் தான் ஓடுறாங்க. அநேக வேளையில நானும் சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு காலம் பாவம் செய்யும் போது உலகத்தின் வழக்கத்துல மாம்சத்தின்படி வாழும்போது நாம அநேக வேளையில மாம்சத்தையும் ரத்தத்தையும் போய் ஆலோசனை கேட்டதில்லை. எத்தனை பேர் சிகரெட் குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க அல்லது குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க எத்தனை பேர் அவங்க அப்பா அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டு குடிக்க போனாங்க சொல்லுங்க? அப்பா டாஸ்மாக் போலான் இருக்கேன், ஒரு 100 ரூபா கொடுங்க. யாருங்க கேட்டா? சிகரெட் பிடிக்கலான் இருக்கேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க, பத்த வைக்கிறீங்களா கேட்டிருப்பானா? ட்ரக்ஸ் எடுக்கலான் இருக்கேன் கேட்டாங்களா? இல்லை. ஒரு பெண்ணை பார்த்தேன், அவ பின்னால அடுத்த 5 வருஷம் சுத்தலான் இருக்கேன், நீங்க ஒரு பெர்மிஷன் கொடுங்க. ஒரு பையனை பார்த்துட்டேன், அவனோட நான் காலேஜுக்கு போகாம சுத்தலான் இருக்கேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்னை கொண்டு போய் நீங்களே இறக்கி விடுறீங்களான்னு கேட்பாங்களா? பாவம் செய்யும் போது மாம்சத்தோட ரத்தத்தோட என்ன பண்றது இல்ல, ஆலோசனை பண்றது. ஆனா தேவனுடைய ஆலோசனை கேட்கணும்னா எங்க அப்பாட்ட கேட்கணும், எங்க அம்மாட்ட கேட்கணும், என் குடும்பத்தார் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். குடும்பத்தை அசட்டை பண்ணணும் நான் சொல்லல. ஆனா நம்முடைய மாமிசமும் மனதும் விரும்பினவைகளை ஆசையா செய்யும் போது குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நிறைய பேரு தேவ ஆலோசனை வந்த உடனே எங்க ஓடுறாங்க?
குடும்பத்திட்ட ஓடிட்டு, அவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்ககிட்ட கேட்டா பெர்மிஷன் வராதுன்னு தெரியும். இவர்களுக்கே தேவனுக்கு கீழ்ப்படிய மனம் இல்லாததுனால ஒரு நல்ல சாக்கு போக்கு என்னன்னு சொன்னா குடும்பம், ஃபேமிலியில விட மாட்டேங்கிறாங்க. உனக்கு மனசு இருக்காப்பா? நீ தேவனை பின்பற்ற நீ மனம் உள்ளவனா இருக்கிறியா? உன்னுடைய வாழ்க்கையில தேவன் எத்தனாவது இடத்துல இருக்கிறார்? முதலாவது இடத்துல இருக்கிறாரா, இரண்டாம் இடத்துல இருக்கிறாரா, மூன்றாம் இடத்துல இருக்கிறாரா? பவுல் கீழ்ப்படிந்தார். எப்படி கீழ்ப்படிந்தார்னா, கர்த்தர் தம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தணும்னு என்னிடத்துல வெளிப்பட்ட போது, என்னிடத்துல அறிவித்த போது, ஃபேமிலி வாஸ் நாட் மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். என் குடும்பத்துக்கு முதலிடம் நான் கொடுக்கல, தேவனுடைய வார்த்தைக்கு நான் அப்படியே கீழ்ப்படிந்தேன். ஹல்லேலூயா. இத மாதிரி ஒரு கீழ்ப்படிதல் பவுல்ட்ட இருந்து முதலாவது கற்றுக்கொள்ளலாம். குடும்பத்தை விட தேவனுக்கு அதிகமா கீழ்ப்படியணும்.